எக்ஸல்ல ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடிய யூனிக்கான வேல்யூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு யூனிக் ஃபங்க்ஷன். ஸோ யூனிக் ஃபங்க்ஷனில் நமக்கு ஒரு ஆர்குமெண்ட் மேண்டட்டரி, அதாவது அரே. ஸோ எந்த ரேஞ்சை இவாலுவேட் பண்ணி யூனிக்கான வேல்யூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமோ அதை நம்ம அரே ஆர்குமெண்ட்டில் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பை காலம், எக்ஸாக்ட்லி ஒன்ஸ், இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்டுமே கம்ப்ளீட்டாக நமக்கு ஆப்ஷனல் தான், யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்படி என்ட்ரு கொடுத்துட்டோம்னாலே நமக்கு யூனிக்கான வேல்யூஸ் என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துருச்சு. பட் இதில் ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்க. இப்போ போரிஸ் அப்படிங்கிற நேம் இருக்கு, அதே போரிஸ் அப்படிங்கிறது நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா? இப்போ ஒருவேளை நமக்கு ஒரு நேம் எந்த இடத்துலையும், அதாவது ரிப்பீட்டே ஆகாத ஒரு நேம் நமக்கு வேணும். இப்போ போரிஸ் அப்படிங்கிறது 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு, ஜோஷ்வாங்கிறது 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. இப்படி கொஞ்சம் கூட ரிப்பீட்டே ஆகாத நேம்ஸை நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னும் போது அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பை காலமை நான் ஒமிட் பண்ணுறேன். இப்போ பை காலம் கொடுக்கவே வேண்டாமானா நீங்கள் டிஃபால்ட்டாக, கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக அது எதில் தான் இருக்கும், ஃபால்ஸில் தான் இருக்கும். யூனிக் ரோஸில் தான் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை ஒமிட் பண்ணிவிட்டு டைரெக்டாக எங்கே போகிறோம்னா எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். அப்போ டிஃபால்ட்டாக யூனிக் ஃபங்க்ஷன் எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்னா ரிட்டர்ன் எவ்ரி டிஸ்டிங்க்ட் ஐட்டம் அப்படிங்கிறது தான் டிஃபால்ட். ஓகே, பட் நமக்கு எப்படி தேவைன்னா ஒரு வாட்டி கூட, இப்போ போரிஸுங்கிறது ரிப்பீட் ஆயிருக்குல்ல, அப்போ ஒரு வாட்டி கூட ரிப்பீட்டே ஆகாதது ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்கணும். அந்த ஹோல் ரேஞ்சில் இந்த நேம் கொஞ்சம் கூட ரிப்பீட் ஆயிருக்க கூடாது அப்படின்னா அப்போ நம்ம ட்ரூ அப்படின்னு கொடுத்துடலாம். எதில், எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டில். இப்போ கவனிச்சு பாருங்க, நம்ம கம்மியாயிருச்சு. அப்போ இதில் வந்திருக்க இந்த 5 நேம் இந்த ஹோல் ரேஞ்சில் ஒரு வாட்டி கூட என்ன ஆகலை, ரிப்பீட் ஆகவே ஆகலை. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இங்கே வந்திருக்கிற இந்த 5 நேமு இந்த ஹோல் ரேஞ்சில், இந்த சோர்ஸ் ரேஞ்சில் கரெக்டாக ஒரு வாட்டி தான் வரவே செஞ்சுருக்கு. ஓகே, ஸோ இப்படி உங்களுக்கு யூனிக்கான வேல்யூஸை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான கஸ்டமைசேஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் யூனிக் ஃபங்க்ஷன் கூட நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸை பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட். இப்போ வரக்கூடிய இந்த ரிசல்ட் எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணி தேவை அப்படின்னும் போது அப்போ சார்ட் ஃபங்க்ஷனில் அரே ஆர்குமெண்ட்டில் யூனிக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், வேலை செய்யும். அதே நாம கடைசியில் என்ன பண்ணலாம், கமா கொடுத்து சார்ட் இண்டெக்ஸை ஒமிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ட் ஆர்டரில் வந்துட்டு என்ன பண்ணலாம், டிசெண்டிங், அதாவது -1 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர். அப்போ பாருங்கள் டிசெண்டிங் ஆர்டரில் வந்துருச்சு. இல்லை எனக்கு இப்படி வெர்டிக்கலாக வராமல் ஹாரிசாண்டலாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். அப்போ டிரான்ஸ்போஸில் ஒரே ஆர்குமெண்ட் தான் அரே, மீதி எல்லாம் அதில் தான் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்படி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூனிக் ஃபங்க்ஷன் கூட மற்ற ஃபங்க்ஷன்ஸை பேர் பண்ணிக்கலாம். ஈவன் ஃபில்டர் கூட நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இங்கே வரக்கூடிய டேட்டா ஸ்பில்டு டேட்டா. ஓகே, ஸ்பில்டு ரிசல்ட் தான். ஸோ உங்களுக்கு இது கான்ஸ்டன்டான ரிசல்ட்டாக தேவைன்னா Ctrl+C Ctrl+Shift+V அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்து இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl+Z கொடுத்துக்கிறேன். பட் இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமான விஷயம், சோர்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்கன்னும் போது ரிசல்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும்.